கீழ்வேளூர் தனி சட்டமன்ற தொகுதி எண் 164. கீழ்வேளூர் தனி சட்டமன்ற தொகுதியில் யார் யார் வேட்பாளராக போட்டிடுறாங்க, அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது, அங்கு தொகுதி கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. வாக்களிப்பது நம்மளுடைய உரிமை, கடமை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாக்களிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கீழ்வேளூர் தொகுதியில் யார் யார் வேட்பாளராக போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் டி லதா அவர்கள் போட்டியிடுகிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வடிவேல் ராவணன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கோவை கார்த்திகா அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் TAF செந்தில் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ கீழ்வேளூரில் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 83,392, பெண்கள் 85,535, மூன்றாம் பாலினத்தவர் 7 பேர். ஒட்டுமொத்தமாக 1,68,934 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. கீழ்வேளூர் தொகுதியில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்வேளூர் தொகுதி திருவாரூரில் கொஞ்சம், நாகப்பட்டினத்தில் கொஞ்சம், அதுக்கப்புறமாக கீழ்வேளூரில் ஒரு 38 ஊராட்சிகள், கீழையூரில் ஒரு 27 ஊராட்சிகள், தலைஞாயிறில் ஒரு 6 ஊராட்சிகள், நாகை ஒன்றியத்தில் ஒரு 6 ஊராட்சிகள், மொத்தம் 77 பஞ்சாயத்து, 4 ஒன்றியங்களை சேர்ந்தது தான் கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதி. கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தான் வேளாங்கண்ணி இருக்குது. அதே போல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த ஊரான திருக்குவளை கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தான் வருது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற கீழ்வெண்மணி படுகொலை இந்த கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தான் நடந்திருக்கு. கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன சமூகங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கு ஆதி திராவிட மக்களும் வன்னியர் மக்களும் தான் பெரும்பான்மை சமூகங்களாக இருக்கிறாங்க. அவங்க தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறாங்க. அதற்கு அடுத்து மீனவர் சமுதாயம் இருக்கிறாங்க. கீழ்வேளூர் தனி சட்டமன்ற தொகுதி 2011 உருவாக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி. 2011 இங்கே CPI மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க. 2016 திமுக, 2021 மீண்டும் CPI ஜெயிச்சிருக்கு. இப்போ போட்டியிடக்கூடிய CPI, அதுக்கப்புறமாக PMK, CPI vs PMK அப்படின்னு தான் போட்டியிருக்கு. 2016 வெவ்வேறு கூட்டணிகளில் இவங்க 2 பேருமே தனித்து போட்டிட்டு இருந்தாக்கா. 2016 CPI மக்கள் நல கூட்டணியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்தும் போட்டிட்டாங்க. அப்போ எவ்வளோ வாக்குகளை 2 பேரும் தனி பெரும்பான்மை எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CPI 2016 16,499 வாக்குகளை பெற்றிருக்கு. சதவீத அடிப்படையில் பார்த்தா 12. பாட்டாளி மக்கள் கட்சி 2016 தனித்து போட்டிட்டாங்க. அப்போ அவங்க வாங்கின வாக்கு 2,637. சதவீத அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 1.91. 2021 தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 67,988, 47% வாக்குகள். பாட்டாளி மக்கள் கட்சி 51,003, 35% வாக்குகள். நாம் தமிழர் கட்சி 15,173, சதவீத அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 10% வாக்குகளை வச்சிருக்கிறாங்க. அமமுகவுக்கு பெரிய செல்வாக்கு இல்லைங்க. அமமுக 2021 இங்கே போட்டிட்டது 2,500 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இப்போ அமமுக அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ 2ஆக இருக்குது. ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அங்கே கிடையாது. அதிமுகவினுடைய செல்வாக்கு தான் ஏற்கனவே எப்படி சொல்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாக இருப்பது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பலவீனமாக பார்க்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ 2026 போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, CPI மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் டி லதா அவர்கள் போட்டியிடுகிறார். வயசு 47. நாகப்பட்டினத்தில் செயற்குழு உறுப்பினராக இருந்தவர். அனைத்திந்திய ஜனநாயக மாத சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக பணியாற்றியவர். மாநில துணை செயலாளராக இப்போ இருக்கிறார். ஏற்கனவே ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்தவர். இவங்களோட கணவரும் கட்சியில் ஒரு முழு நேர உறுப்பினராகத்தான் இருக்கிறார். ஸோ டி லதா 47 வயது உடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கிறார். வடிவேல் ராவணன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார். ஏற்கனவே அநேக தேர்தல்களில் அவர் போட்டியிட்டிருக்கார். 2014 நாகப்பட்டினத்தில் போட்டிட்டார். கடந்த முறை இதே கீழ்வேளூர் தனி தொகுதியிலிருந்து தான் போட்டிட்டார். வடிவேல் ராவணன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சி விதிகள்லேயே பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அந்த வகையில் வடிவேல் ராவணன் அவர்கள் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர் இப்போ அன்புமணி தரப்பில் இருக்கிறார். கடந்த தேர்தலையும் போட்டியிட்டார். இப்போ மீண்டும் அவர் அங்கே போட்டியிடுகிறார். ஸோ பாமகவுக்கு தனியாக செல்வாக்கு இல்லை. அதிமுகவினுடைய செல்வாக்கில் தான் அந்த கட்சி அங்கே போட்டிடுறாங்க. அங்கே போட்டியிடுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், வன்னியர்களுக்கு இங்கே
வன்னியர்களுடைய வாக்கு சதவீதம் இங்கே வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தருமபுரி, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கடலூர், விழுப்புரம் இந்த மாதிரியான மாவட்டங்களில் பாமகவுக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. இப்போ எங்களோட தொகுதி காஞ்சிபுரத்திலே பாமக தனியாகவே ஒரு 30,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் எல்லா இதுலேயுமே ஒரு 20 to 30% வாக்குகளை அவங்க தனியாகவே வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும். தருமபுரியிலாம் அவ்வளோ வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த கீழ்வேலூர் தனி தொகுதியில் அந்தளவுக்கு செல்வாக்கு இல்லை. ஸோ அதிமுக எந்த அளவுக்கு அவங்களுக்கு கூட இருந்து ஒர்க் பண்ண போகிறாங்க, எந்த அளவுக்கு அதிமுகவினுடைய ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் அங்கே வந்து கடும் போட்டியா இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெற்றியா அப்படின்றது தீர்மானிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார்த்திகா அவர்கள் போட்டியிடுகிறார். கொள்கை ரீதியாக மேடைகளில் கர்ஜிக்கக்கூடியவர் கார்த்திகா. 2018 வாக்கில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து பயணிக்கிறாங்க. 2019 இந்த பரப்புரைகள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. 2024 அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு சீமான் அவர்கள் கொடுத்தாரு. ஸோ அதிலிருந்து தேர்தல் அரசியலையும் அவங்க வந்துருக்கிறாங்க. இப்போ 2026 நாகப்பட்டினத்துக்கு உட்பட்டு வரக்கூடிய கீழ்வேலூர் தனி தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். ஸோ அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலப்போ சீமான் அவர்கள் வேட்பாளர் அறிவித்தப்ப எனக்கு ஒரு 2 தம்பிகள் இருக்கிறாங்க. அதில் அப்பு நாகப்பட்டினத்தினுடைய நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர். அந்த மாதிரி ஒரு சிறந்த தளபதி எனக்கு எல்லாரும் அந்த மாதிரி இருந்துட்டா நான் எப்பயோ வென்றிருப்பேன் அப்படின்லாம் சொன்னார். அந்தளவுக்கு களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளராக அங்கே வந்து அப்பு அவர்கள் இருக்கிறார். ஸோ அந்தளவுக்கு ஒரு மாவட்ட செயலாளரை பெற்றிருக்காங்க. 2021 15,000 வாக்குகள், 2024 19,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக களப்பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே கீழ்வேலூரில் எப்பயோ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுட்டாங்க. தொடர்ச்சியாக அங்கே களப்பணிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே அவங்க வந்து தொடர்ச்சியாக பயணப்பட்டு எல்லா மேடைகள்லையும் நாம் தமிழர் கட்சி எதற்காக ஆட்சிக்கு வரணும், நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக பரப்புரை கூட்டங்களே தான் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கார்த்திகா அவர்கள் ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தொடர்ச்சியாக களப்பணி செய்யக்கூடியவர், களத்திலேயே இருப்பாங்க, அறியப்பட்ட முகமாகவும் இருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கார்த்திகா அவர்கள் வருவாங்க. ஸோ அந்த வகையில் தான் நான் இந்த தொகுதியே வந்து போடணும், சீக்கிரமாக போடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ கார்த்திகா அவர்கள் எந்த அளவுக்கு வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு 19,000 வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த தொகுதியில் இருக்குது. அதை இன்னும் எவ்வளோ வேகமாக அவங்க கொண்டு செல்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் டிஏஎஃப் செந்தில் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார். இப்போ நான் டிவிகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 வேட்பாளர்களுக்கு மேலே மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 100 வேட்பாளர்கள் தான் அவங்க ரசிகர் மன்றத்திலேருந்து, அப்புறம் விஜய் மக்கள் மன்றத்திலேருந்து, விஜய் நற்பணி மன்றத்திலேருந்து வந்தவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர் தான் இவரும். டாப் செந்தில் பாண்டியன் காங்கிரஸ்லேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த வேட்பாளர் பட்டியல் இருந்திருக்கு இல்லையா, இப்போ மாவட்ட செயலாளர் என்ன பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்றத போட்டிருப்பாங்க. கழக நிர்வாகின்னு போட்டிருந்தாங்கன்னா அவங்களாம் வேறு கட்சியிலேருந்து வந்தவர்கள் அப்படின்னு நம்ம வந்து பொருள் எடுத்துக்கலாம். ஸோ இவர் எவ்வளோ வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ கீழ்வேலூர் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. அதே போல் வந்து திமுக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க. அங்கே ஆதிதிராவிட மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. விசிக அவங்களுடைய கூட்டணியில் இருப்பது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஸோ ப்ளஸ் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உதவுவதாக இருக்குது. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி தான் எதிரணியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கடந்த முறை ஒரு 50,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ 2வது இடத்துல அவங்க வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கீழ்வேலூர் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தொகுதியை பற்றி பார்க்கலாம்.